நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கை அதிபர் தேர்தலில் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக பிரபல இந்தி நடிகர் சல்மான் கான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஜனவரி 8ஆம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது. இதனையொட்டி ராஜபக்சேவுக்கு ஆதரவாக கொழும்பு சென்றுள்ள சல்மான் கான் பிற்பகலில் பொரளை என்ற இடத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸும் கலந்து கொண்டார். மேலும் பல பாலிவுட் நடிகர் நடிகைகளும் ராஜபக்சே பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர் வாழும் பகுதிகளில் ராஜபக்சேவுக்கு ஆதரவு குறைந்துள்ள நிலையில் இதுபோன்ற பாலிவுட் நடிகர்களின் ஆதரவை அவர் நாடியுள்ளார் என்று கருதப்படுகிறது. இதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. ராஜபக்சேவுக்கு ஆதரவாக பாலிவுட் நட்சத்திரங்கள் பிரச்சாரம் செய்து வருவதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இது குறித்து தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களிடம் கேட்கலாம். மலை சத்யா நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்பொழுது இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த அதிபர் தேர்தலில் ராஜபக்சேக்கு ஆதரவா சல்மான் கான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஐயா? இலங்கையில் எதிர்வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற சிங்கள அதிபருக்கான தேர்தல். சிங்கள அதிபர் என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம். காரணம், இலங்கையில் 2 தேசிய இனங்கள் இருக்கிறது. ஆனால் 2 தேசிய இனங்களில் ஒரு தேசிய இனமான தமிழ் தேசிய இனம் புறக்கணிக்கப்படுகிறது. காரணம், அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு கொடுமையான அக்கிரமமான ஒரு சட்ட மீறலான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அங்கே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சிங்களவனாக இருக்க வேண்டும். சிங்களவனாக மட்டும் இருந்தால் போதாது, மாறாக அவர் பௌத்தனாக இருக்க வேண்டும். சிங்களவனாக இருந்து இஸ்லாமியனாகவோ, சிங்களவனாக இருந்து இந்துவாகவோ, சிங்களவனாக இருந்து கிறிஸ்தனாக இருந்தால் அங்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. எனவே சிங்கள பௌத்த இனத்தை சார்ந்தவர் தான் அந்த நாட்டுடைய அதிபராக, சிங்கள அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் என்கிற நிலையில் ஒரு இனம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவதைத்தான் தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து இங்கே குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஐநா பொதுமன்றத்தால் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தவர் என்று கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் அவருடைய எடுபிடிகள், அவருக்கு தரகு வேலை செய்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவேதான் அந்த ஏற்பாட்டின் பேரில் இந்தி நடிகர் சல்மான் கான் அவர்களும் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் அவர்களும் அங்கே சென்று பணத்திற்காக இந்த அக்கிரமமான வேலையை செய்திருக்கிறார்கள். தமிழர்கள் என்றைக்கும் இந்தியாவுடைய 2ஆம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு இவை சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற அக்கிரம மூலமாக இந்தியாவில் இருக்கின்ற இந்தியர்கள் தமிழர்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே சிங்களவனுடைய எடுபிடிகள் இந்தியாவில் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற ஏற்பாட்டுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அரங்கேற்றங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நிச்சயமாக மலை சத்யா, தற்பொழுது இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய கட்சி சார்பில் என்ன வகையில நீங்க எதிர்ப்புகளை தெரிவிக்க இருக்கிறீங்க? தலைவர் வைகோ அவர்கள் இது சம்பந்தமாக அறிக்கை நிச்சயம் வெளியிட இருப்பார்கள். எனவே தலைவர் வைகோ அவர்கள் அது சம்பந்தமான கருத்துக்களை விரைவில் தெரிவிப்பார்கள். மலை சத்யா, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மலை சத்யா. தொடர்ந்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக பாலிவுட் நட்சத்திரங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது தொடர்பாக TKS இளங்கோவன் தொலைபேசி வாயிலாக அளித்த கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். ராஜபக்சேவிற்கு ஆதரவாக சல்மான் கான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இதன் மூலம் அவர் இந்திய மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை என தெரிகிறது. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி ராஜா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா வணக்கம். தற்பொழுது இலங்கை அதிபர் ராஜபக்சேக்கு ஆதரவா பாலிவுட் நட்சத்திரங்கள் இலங்கையில பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த களத்தில் அவர்கள் பிரச்சார களத்தில் குதிப்பதற்கு என்ன முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது ஐயா? இந்தியாவை சார்ந்த சினிமா கலைஞர்கள் என்ன நோக்கத்திற்காக திரு ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை அவர்கள்தான் விளக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது, இவர்களெல்லாம் தங்களுடைய சினிமா தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக, தங்களுடைய படப்பிடிப்பிற்காக இலங்கைக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவர்கள்.
எனவே இலங்கையில் தங்களுடைய தொழில் நோக்கத்திற்காக தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் என்ற அடிப்படையில் திரு ராஜபக்சவை அவர்கள் ஆதரிக்கலாம். ஆனால் ஜனநாயக அடிப்படையில் இது சரியானதல்ல. இந்தியா ஒரு சுதந்திர நாடு, அதே போல இலங்கை இன்னொரு சுதந்திர நாடு. அந்த நாட்டில் நடைபெறுகிற தேர்தலில் இந்தியாவை சார்ந்த கலைஞர்கள் அங்கு போட்டியில இருக்கிற திரு ராஜபக்சவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது ஜனநாயக மரபு அல்ல, அது ஜனநாயக விரோதமான செயல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் கலைஞர்கள் என்று வருகிற போது மனித உரிமைகளில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனித உரிமைகள் மீறப்படுகிற பொழுது குரல் கொடுக்கக்கூடியவர்களாக கலைஞர்கள் இருக்க வேண்டும். இலங்கையில் திரு ராஜபக்ச அரசினுடைய ஆட்சியின் கீழ்தான் மனித உரிமை மீறல்கள் அப்பட்டமாக நடைபெற்றன, இனப்படுகொலை நடைபெற்றது, சர்வதேச சமூகம் கவலை கொண்டது. ஐக்கிய நாடுகள் சபையே நம்பகமான ஒரு விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இந்த சூழலில் இந்தியாவை சார்ந்த கலைஞர்கள் அங்கே போய் திரு ராஜபக்சவை ஆதரிப்பது என்பது மனித உரிமை கொள்கைகளுக்காக போராடுகிற பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஒரு சரியான செயல் அல்ல. இந்திய சினிமா கலைஞர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்கள் திரு ராஜபக்சவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்களானால் அது சர்வதேச சமூகத்தினுடைய நியாயமான குரலுக்கு எதிராக இவர்கள் அங்கே செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. நிச்சயமாக ஐயா, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து தமிழ் தேசிய பெருவை சேர்ந்த பழ நெடுமாறன் ஐயா நம்முடைய காத்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். ராஜபக்சேவுக்கு ஆதரவா ராஜபக்சேக்கு ஆதரவாக இலங்கையில பாலிவுட் நட்சத்திரங்கள் இந்த களத்துல குதிச்சிருக்காங்க, அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க ஐயா. இலங்கையில் ராஜபக்சேக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திய நடிகர்கள் சல்மான் கான் தலைமையில் அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும். முதலாவதாக ராஜபக்சே ஒரு இனப்படுகொலை செய்த குற்றவாளி என்று அவர் மீது ஐநா விசாரணை குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஐநா விசாரணை குழு அமைப்பதற்கு ஆதரவாக இந்திய அரசும் மனித உரிமை குழுவில் வாக்களித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு இவர்கள் சென்றதே தவறு. அந்நிய நாட்டில் நடைபெறும் தேர்தலில் இந்திய நாட்டு குடிமக்கள் சென்று அங்கே கலந்து கொள்வது என்பது எப்படி இந்திய அரசு அனுமதித்தது என்பது மற்றொரு கேள்வி. இதை இப்படியே விட்டால் நாளைக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் இலங்கைக்கு சென்று வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ தேர்தல் நடைபெறும் போது அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு தடை இருக்க முடியாது. அந்த நாட்டில் தேர்தலில் அந்த நாட்டு மக்கள் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்தில் இலங்கையை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டால் இந்திய அரசு அனுமதிக்குமா? இது ஒரு தவறான முன்மாதிரியை இந்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும். இந்திய நடிகர்கள் அங்கே சென்று பிரச்சாரம் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்காக இந்திய நடிகர்களுடைய அந்த ஆதரவை ராஜபக்சே கேட்பதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் ஐயா? காரணம் என்ன? சினிமா நடிகர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு மோகம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி அவர் ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார். இந்திய அரசின் அனுமதி இல்லாமல் இந்திய நடிகர்கள் அங்கே சென்றிருக்கவே முடியாது. இந்த பிரச்சாரத்தின் பின்னணியில் இந்திய அரசே இருக்கிறது. ராஜபக்சே எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று இந்திய அரசு நினைக்கிறது, மோடியின் அரசு நினைக்கிறது. ஆகவேதான் இந்திய அரசின் அனுமதியுடன் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்.
நிச்சயமாக ஐயா, தொலைபேசி வாயிலாக வந்து தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி ஐயா.